இந்த குறுவை சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் அவருடைய நிலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அந்த நெல்லை எல்லாம் விற்பனை செய்வதற்காக அங்கங்கே இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலைகளை கொட்டி வைத்து சுமார் 20 நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள். எப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். நான் காலையில் இருந்து இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இங்கே ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர், அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு எண்ணத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதேபோல காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோன்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் 4000 மூட்டை நெல்மணிகளை அங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம். அதேபோல ஊத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் 6000 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதையும் குடோனுக்கு எடுத்து